தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக ஆங்காங்கே கனமழை பெய்துட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது டிட்வா புயல் உருவாகி இருப்பதால் நவம்பர் 29ஆம் தேதி அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் போது மிக தீவிரமான மழை பெய்யும், பலத்த காற்று வீசும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகின்றது, எங்கே கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கனமழை பெய்துட்டு இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குமரி கடல் பகுதியில் டிட்வா அப்படின்ற ஒரு புயல் உருவாகி இருப்பதால் கனமழை பல மாவட்டங்களில் பெய்ய போகின்றது அப்படின்ற தகவலும், பலத்த காற்று வீச போகின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று டிட்வா புயலாக உருவாகி இருக்கின்றது. இந்த டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் 29ஆம் தேதி மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் சில இடங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்ற தகவலும், மிக மிக முக்கியமாக நவம்பர் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழை பெய்யும் என்ற தகவலும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி நவம்பர் 29ஆம் தேதி இரவோ அல்லது நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையோ அந்த டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி, அதாவது புதுச்சேரி, சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாக சுற்றியுள்ள பகுதிகள் சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை பெய்யும், பலத்த காற்று வீசும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகள், அதாவது இந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்யும் என்பதால் நவம்பர் 29ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, உங்கள் பகுதியில் மழை, காற்று எந்த அளவு இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்.